ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முக்கியமாக ஒரு உதாரணத்தை பார்க்க போகிறோம். இது உதாரணம் மட்டும் இல்லை, உண்மையும் கூட. அது என்னென்னா, திமுக எவ்வளோ பெரிய தீய சக்தி அப்படின்றதுக்கு உதாரணம். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக இந்த சீமான் நாம் தமிழர் கட்சி பேசிகிட்டு இருந்தாங்க. எதிராக என்னது அவங்க பண்ணுற தப்புகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அப்படி பேசும்போதெல்லாம் எந்த எலெக்ஷன் வருதோ அந்த எலெக்ஷனில் எல்லாமே சீமானை தாக்கிறதுக்காக தனி மனித தாக்குதலை செயல்படுத்துவாங்க. அதாவது விஜயலட்சுமியை கூட்டிகிட்டு இந்த மாதிரி சீமான் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட ஓட்டு சதவீதத்தை குறைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா, எப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததோ அப்போது சீமானும் சாட்டையும் பார்த்தீங்கன்னா, சாட்டையும் சாக்கடையும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து விஜயை தாக்க தொடங்கிட்டாங்க. திமுகவுக்கு சப்போர்ட்டாக பேச தொடங்கிட்டாங்க. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனில் திமுக அந்த விஜயலட்சுமி எனும் அந்த மாயக்காரியை இங்கே கொண்டு வராமல் பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி எப்படி விஜயை பற்றி எப்படி அவதூறுகள் பரப்பலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டு தீட்டிட்டு இருக்காங்க. இதுலேருந்தே தெரியும், சாக்கடை, இந்த நாம் தமிழர், பின்ன திமுக இதெல்லாம் ஒரு கூட்டு களவாணி. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் நல்லது செய்யறதுக்கு மக்களுக்காக வர்றாங்களோ அவங்கள எதிர்த்து போராடுவாங்க, அவங்கள அடியோடு அழிப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம விஜயகாந்த் அண்ணா, அவரை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் என்னென்ன பேசி அவரை குடிகாரன்னு சொல்லி எவ்வளோ பேர் என்னமோ பேசி லாஸ்ட்டில் அவரோட கட்சியே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விஜய் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா சாட்டையிடும் சாக்கடை, நாம் தமிழர், சீமான், திமுகன்னு சொல்லி எல்லாருமே ஒன்றா தான் இருக்காங்க. நம்ம தான் ஒன்றுமே தெரியாமல் சீமானுக்கு வாக்களிக்கிறோம், திமுகவுக்கு வாக்களிக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். உண்மையாக இவங்களாம் நல்லது செய்கிறாருந்தா நல்லது செய்கிற ஒரு ஆளை வர விடணும். அதை விட்டுட்டு வர்ற ஆளையும் முடக்க பார்க்குற இவங்கெல்லாம் நல்லவங்களா? அதனால் உங்களோட வாக்கை தயவு செய்து நல்ல ஒரு கட்சிக்கு வாக்களிங்கள். நன்றி.